வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5.2 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யூடியூப் வீடியோ போட்டிருப்போம். பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீஒர்க் பண்ணோம் அந்த ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்னென்ன யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, என்னென்ன பொருள் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, என்னென்ன கான்செப்ட்டுக்காக எது எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 28028 இது வந்து கஸ்டமரே கொடுத்துருக்காங்க. 28028ல் 16 ஆம்பியர் ஓகேங்களா. இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஆர்எஃப் கேஎம்எஸ் 8 மான்ஸ்டரு. இதுலேயே 2 போர்டு இருக்குது ஓகேங்களா. அது ஃபிட்டிங் போய்ட்டுருக்கு. அது வந்துட்டு மைக்கா சீட்டை வந்து பார்த்தோம்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இது ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு ஸ்டாண்டிங் டைப்பில் வச்சுட்டு அது கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு இன்புட் லைன்லாம் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சீல் ஒயர் போட்டு வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ வீடியோவில் காட்டுறதுக்கு இது ஒன்று மட்டும் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு போர்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா 2 போர்டு மொத்தம் 5.2 ஓகேங்களா. பைனியர் டூயல் வைஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து மோனோ பண்ணி 4 ஐஆர்எஃப் மோனோ, 4 ஐஆர்எஃப் மோனோ தனித்தனியாக இண்டிவிஜுவலுக்கு காயில் போயிடும். ஒரு 4 ohms லோடுக்கு போயிடும், இன்னொரு 4 ohms இன்னொரு லோடுக்கு போயிடும். ஸோ அதனால் 16 ஆம்பியர் போட்டிருக்கேன். 28028 இது கஸ்டமர் கொடுத்தது ஓகேங்களா. அதேமாதிரி பவர் சப்ளையும் கஸ்டமர் கொடுத்தது. இது வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதே மாதிரி பக் கன்வெர்ட்டர் வந்துட்டு பார்த்தோம்னா விஇ மீட்டருக்கும் எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸு ஓகேங்களா, விஇ மீட்டரு. ஸோ அதுக்கும் லைட்டு ஓகேங்களா, எல்இடி லைட்டுக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கு லைட் வேணும்னாங்க. ஸோ அதுக்கு பக் கன்வெர்ட்டர் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா FT03க்கு ஓகேங்களா. FT03க்கு அது லைன் சப்ளையை நான் இது கொடுத்துருவேன் ஓகேங்களா. இப்போ பிடி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஎம்எஸ் உடைய அப்பெக்ஸ் பிடி ஓகேங்களா. அப்பெக்ஸ் பிடி தான் கஸ்டமர் கொடுத்தது தான். இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி சப்பு ப்ரீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2-in-1 சப்பு ப்ரீ கேஎம்எஸ், அதுவும் கேஎம்எஸ் ஒன்று தான். இதுவுமே ஒன்று தான். அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளது வந்து 5 சேனல் ஓகேங்களா. 5 சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்எஸ்கே யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 டிரான்சிஸ்டரு எஸ்டிகே மாடியூலு சென்டருக்காக யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. மொத்தம் 14 டிரான்சிஸ்டரு. அது எந்தெந்த கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிப்பு எல்லாமே கஸ்டமர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிப்பு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 2 லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட்டு ரைட்டுக்கு வந்து 4 டிரான்சிஸ்டர் 45200 போட்டது எஸ்டிகே மாடல் தான். இதுவுமே எம்எஸ்கேல பண்ணது தான் ஓகேங்களா. இதில் 4 டிரான்சிஸ்டர் லெஃப்ட்டுக்காகவும் 4 டிரான்சிஸ்டர் ரைட்டுக்காகவும் ஓகேங்களா. ரெண்டுமே பிரிட்ஜ்டு மோனோ ஓகேங்களா. ஒரு டவருக்கு பிரிட்ஜ்டு மோனோ, இன்னொரு டவருக்கு இன்னொரு பிரிட்ஜ்டு மோனோ. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்காக நான் தனியாக பிரிட்ஜ்டே போட்டேன். ஏன் அப்படின்னா டவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிராஸ் ஓவரும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 8 ohms லோடு கொடுக்குற மாதிரி அந்த கான்செப்டில் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது பண்ணோம் அப்படின்னா சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்து ஸ்டீரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரவுண்டுக்காக ஸ்டீரியோ 2 டிரான்சிஸ்டர் மோனோ அந்த கான்செப்டில் வரும் ஸ்டீரியோங்கும்போது. ஸோ ஸ்டீரியோ வந்து சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்காக வச்சுட்டேன் ஓகேங்களா. சென்டருக்கு நான் சொல்லிட்டேன் இது வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதேமாதிரி சப்புக்கு ஐஆர்எஃப் இதே மாதிரி இன்னொரு போர்டு வரும். ஸோ அந்த போர்டு வந்துட்டு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி முடிச்சாட்டி கண்டிப்பாக ஒரு 2 to 3 டேஸில் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி FT003 அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கலு, கோஆக்சிக்கலு, HDMI RC இன்புட்டு செலக்டர் சுவிட்சுக்காக வந்து 2 லைன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. 2 லைன் எடுத்திருக்கேன். அதை முன்னாடி கொடுத்துருவேன் ஓகேங்களா. எல்லாமே ஒயரிங் வந்துட்டு ஸ்ட்ரிப் எல்லாமே போட்டுட்டு பின் எல்லாமே அடிச்சுட்டு நல்லா கேபினெட்டில் ஏற்றுறது மட்டும்தான். ஹோல்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அதை வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதை டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஹோல்ஸ் போட்டுட்டு கரெக்டாக உட்காருதா என்ன இது அப்படின்னு சொல்லி, அதாவது ஆடுதா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய அவுட்புட் ஒயர்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எதுவுமே பற்ற வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா. சால்ட்ரிங் வச்சு இதில் எதுவுமே பற்ற வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாமே பின்னே வந்து போட்டாச்சு ஓகேங்களா. இங்கே சுவிட்சுக்காக மட்டும் நான் லைன் அடிச்சிருக்கேன் ஓகேங்களா. அதேமாதிரி எல்இடி உங்களுக்கு வழக்கம் போல் தெரிஞ்சது தான். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இது வந்து பவர் சப்ளைக்கு வந்துடும்.
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் உள்ளே வந்து ஆக்ஸ் இருக்கும். உள்ள ஆக்ஸ் பின்னுக்கு இந்த பின்னு ஓகேங்களா. இந்த பின்னு ஆக்ஸு லெஃப்ட் ரைட்டு வரும். ஸோ இது வந்து யூஎஸ்பியினுடைய இன்னுக்கு போயிடும் ஓகேங்களா. இன்னுக்கு போகும்போது யூஎஸ்பியில் பாடுறதும் இதில் வழியாக வந்து உள்ளே வந்து போர்டு வழியாக வந்து பிசிஎம்மாக வேலை செய்யும் ஓகேங்களா. பிசிஎம்மாக வேலை செய்யும்போதும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு ஓகேங்களா. குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸில் 6 சேனல் கெய்னர் போர்டு அவங்களே கொடுத்துட்டாங்க கஸ்டமரு. ஸோ அதனால் நம்ம அதே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே யூஸ் பண்ணிக்கும்போது அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டு அவுட்புட்டுக்கு 12 வோல்ட் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி போர்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈஸியாக வந்துட்டு வேலையை முடிக்கிற மாதிரி ஓகேங்களா. சால்டரிங் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம்னா சிம்பிளாக 2 செகண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா வேலையை முடிச்சிக்க முடியுது. அதே மாதிரி இன்புட் அவுட்புட்டுக்கு எல்லாமே கெய்னருக்கு எல்லாமே பின்னு கொடுத்துட்டாங்க. அது மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி கஸ்டமர் வந்துட்டு கோஆக்சியல் தான் அதிகம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டிவிடி அவுட்புட்லேருந்து. ஸோ அதனால் கோஆக்சியல் இருக்க மாதிரி 5003 வந்து ரெஃபர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ரெஃபர் பண்ணுங்கள். நீட்டாக பண்ணி கொடுத்துர்லாம். அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து இந்த பவர் ஆம்புக்கு ஓகேங்களா. இப்போது இப்போ சப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா தனி ட்ரான்ஸ்ஃபார்மரு, 5 சேனலுக்கு வந்து தனி ட்ரான்ஸ்ஃபார்மரு, ரெண்டுத்தையுமே பிரித்தாச்சு ஓகேங்களா. இந்த கான்செப்டில் தான் வேலை செய்கிறது. அதே மாதிரி இதுக்கு வந்து 4 கேன் போட்டாச்சு. சப் ஊஃபருக்கு வந்துட்டு 4 கேன் போட்டாச்சு. 63 வோல்ட்டில் 10,000 யூஎஃப் போட்டிருக்கு. அதே மாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 3510 போட்டிருக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 சேனலுக்கு இப்போது 5 சேனல் கொடுக்கறதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 24 வோல்ட்டில் 15 ஆம்பியர் வந்து பார்த்தோம்னா காயில் வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க காப்பர் தான் ஓகேங்களா. காப்பர் காயில் தான். இது வந்து 50 வோல்ட்டில் 10,000 யூஎஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 யூஸ் பண்ணி 3510 மெட்டல் டயோடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதனோட ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு சால்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ போடுறேன் ஓகேங்களா. பவர் சப்ளை பற்றியும் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றியும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக எல்லா வீடியோவும் பாருங்கள். புரியல அப்படிங்கிற பட்சத்தில் டவுட் எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இதை பற்றி எனக்கு தெரில அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்கள். இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலல் பண்ணிட்டு லைன் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸில் வந்துடும் ஓகேங்களா. இதில் வந்துட்டு வந்துடும், உள்ளே வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டில் தான். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் யூடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. யூடி தான் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற கான்செப்டில். இதில் வந்து 24/0/24 ஏசி கொடுக்கணும் ஓகேங்களா. 30/0/30 வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட்டு 24 and 28 ஓகேங்களா. அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, 30 வேணாம். ஸோ இந்த கான்செப்டில் பண்ணும்போது போர்டு லைஃப் கொடுக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்னா நான் இந்த ஒரு போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இதில் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா இன்புட்டு இந்த இடத்துல வந்துடுது, அவுட் இங்கே வந்துடுது. ஈஸியாக நமக்கு வேலையே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து போர்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய போர்டில் அந்தாண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் இது கொஞ்சம் போர்டு ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவும் கஸ்டமர் கொடுத்தது தான் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக அதை பற்றி நான் சொல்ல உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதனுடைய லேஅவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 சேனல் ஓகே. 5 சேனல் அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே வெளியே வந்துடுது. ஸோ வெளியே வரும் பட்சத்தில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு சப் ஊஃபர் இன்னும் கொடுத்துட்டு அதனுடைய அவுட் எடுத்துகிட்டு போய் வால்யூம் கண்ட்ரோல் அடிச்சிருவேன். அதே மாதிரி பிடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு உள்ளே வர்றது, இதில் லெஃப்ட் ரைட் இன்புட்டு கொடுத்து இதுலேருந்து அவுட் எடுத்துகிட்டு போய் நான் வால்யூம் கண்ட்ரோல் அடிச்சிருவேன் ஓகேங்களா. இதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு வந்து முன்னாடி தருகிற மாதிரி வேணும் ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்டில் தான் பண்ணணும். ஸோ அதனால் இதுலேருந்து லைன் எடுத்துகிட்டு போய் அதில் கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கும்போது எந்த ஜாரிங் எந்த மாதிரி அதாவது வந்து டிஸ்டார்ஷன் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ பிடி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம வேலை செய்யும்போது எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா. நம்ம எந்த போர்டு கையில் வச்சுருந்தாலுமே
நமக்கு அதாவது வந்து ஆல்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கையில் எந்த போர்டு எந்த பவர் ஆம்பு எந்த ப்ரீ ஆம்பு கொடுத்தாலுமே நமக்கு மேட்ச் பண்ண தெரியணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நம்ம கற்றுக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த போர்டு இருந்தால் தான் பண்ண முடியும், இந்த போர்டு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஒரிஜினல் இருக்கும்போது ஒரு ரிசல்ட் வரும், அதே மாதிரி காப்பியாக இருக்கும்போது அது ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் மாறுமே தவிர மீதி எல்லாமே நம்ம போர்ட்ஸில் பண்ணுற வேலைப்பாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்டர் பண்ணி போடுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரெடி பண்ணிவிட்டு இதை பற்றின வீடியோ நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?